Daily. Taste the Daily. அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனையில் வலியுறுத்தப்பட இருக்கின்றன, முழு விவரங்கள் என்ன லதா? அகிலா, வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளோட காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தோம்னா 82 மாவட்ட செயலாளர்கள், அதே போல ஒன்றிய செயலாளர்கள், பல்வேறு அணிகளை சேர்ந்த செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த காணொலி காட்சியில பங்கேற்று இருக்கிறாங்க. சுமார் 2000 பேர் பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்தலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தலை முன்னிறுத்தி பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்பாக அவர் அந்த அறிவுரை என்பது வழங்கப்பட இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க அந்த மார்ச் இறுதிக்குள் நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்றும், அதே போல கட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக கூட்டணி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளிடையே அந்த குழப்பம் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அவர் விளக்கம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தோம்னா, ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூட இன்னும் அதற்கு நேரம் இருக்கிறது, நாங்கள் அதை குறித்து தெளிவுபடுத்துவோம் என்று கூறி வரக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அவர் நிர்வாகிகளிடையே பேசுவார் என்று தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கூட்டணி குறித்து நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம், இன்னும் அதற்கு நேரம் இருக்கிறது, 6 மாத காலத்திற்கு பிறகு நாங்கள் அது குறித்து தெளிவுபடுத்துவோம் என்று ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுப்பார் என்று தகவலாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆலோசனையாக இருக்கட்டும் அவர் நேரடியாக தான் நடத்துவார். ஆனால் இந்த முறை முதல் முறையாக காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள் என்றால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தனியாக நடக்கும், அல்லது மாவட்டத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் என்றால் மாவட்ட வாரியாக ஆலோசனை என்பது நடக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் இத்தனை பேரிடம் அவர் ஆலோசனை மேற்கொள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த ஒருங்கிணைப்பு என்பது போதுமான அளவு இருக்காது. எனவே அதனை சமாளிப்பதற்காக இந்த காணொலி காட்சி வாயிலாக இத்தகைய ஆலோசனையை அவர் முன்னெடுத்திருக்கிறார். எனவே பார்த்தோம் அப்படின்னா, சுமார் 2000 பேர் இதுல பங்கேற்று இருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் நேரடியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசும் பொழுது வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில கட்சியினுடைய நிலை என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும், கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளை எந்த மாதிரி கொண்டுட்டு போகணும், இந்த மாதிரி அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில இவர் பேசுவார் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா, தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடந்துட்டு இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்கள், அதே போல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த அந்த செயலாளர்களும் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில அவர்களினுடைய பணிகள் எப்படி செய்ய வேண்டும், வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு கட்சியினுடைய வளர்ச்சியை எப்படி நம்ம முன்னெடுக்கணும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதங்களுக்கு முன்பாக அந்த புதிய அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பதெல்லாம் கூட நடந்தது. அந்த வகையில அவர்களுக்கு உறுப்பினர் அந்த அடையாள அட்டை சரியாக சென்று சேர்ந்திருக்கிறதா, அப்படி சென்று சேரவில்லை என்றால் என்ன மாதிரியான செயல்களில் என்ன மாதிரியான பணிகளில் ஈடுபடணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது நடக்க இருக்கு. மதியம் 1 மணி வரை இந்த ஆலோசனை என்பது நடக்கும் என்று தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில தொடர்ந்து நிர்வாகிகளோடு தற்பொழுது ஆலோசனை என்பது நடந்துட்டு இருக்கு. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. Taste the Daily.